அந்த மாந்திரிகத்தை வந்து பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக், நல்ல மாந்திரிகம், கெட்ட மாந்திரிகம். பிளாக் மேஜிக்னா என்ன, ஒருத்தனுக்கு செய்வினை பண்ணி இல்லை நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு செய்ய வைக்கிறது, இல்லைன்னா அவங்கள நோயினால் படுக்க வைக்கிறது, இல்லை அவங்களோட புத்தி பேதலிக்க வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். அப்புறம் என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இலீகல் அஃபேரில் இருப்பாங்க, அவங்கள பிரிக்கிறதுக்கு 2 பேருக்குள்ளே சண்டையை மூட்டி, இல்லைன்னா அவங்களுக்குள்ள சண்டை வந்து ஏதோ ஒரு விஷயத்தால் அவங்க அதை விட்டு பிரியறதுக்கு உண்டான விஷயத்தை செய்கிறது தான் இந்த பிளாக் மேஜிக்கு. இந்த இந்த மாதிரி ஏதாவது துருட்செய்திகள் வந்து வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது வீட்டில் நைட்டு படுத்தாக்கா யாரோ நம்மளை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும், யாரோ நம்மளை சுற்றி ஒரு அமானுஷம் இருக்கிற மாதிரியான ஒரு சில உணர்வுகளை கொடுத்துட்டே இருக்கும். இன்னும் இந்த பெண்களுக்கு உடல் ரீதியாக ஒரு சில இன்னல்கள் கொடுத்துருக்கும். இப்படி பல விஷயங்களை இந்த மாதிரி இப்போ உங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்கா பிளாக் மேஜிக்கில் இந்த மாதிரியான ஒரு செய்வினையை பண்ணி ஒரு கெடுதலை பண்ணி விட்டாங்க அப்படின்னாக்கா, அதை தீர்க்கிறதுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து அந்த மனிதரை வெளியே கொண்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டு போகிறதுக்கு பின்னாடி இது மாதிரி அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிற விஷயந்தான் ஒயிட் மேஜிக்.